हरि ओम चंद्र ग्रहणम மார்ச் மாதம் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கேது கிரஸ்த சந்திர கிரகணமாக இந்த கிரகணம் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஸ்வஸ்தி ஸ்ரீ கலியுகாப்தம் 5127ஆம் வருஷம், மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 19ஆம் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்தில் பிற்பகல் நேரத்தில் 3:20 மணிக்கு கேது கிரஸ்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினமே இரவு 7:54 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் முடிவடைகிறது. மதியம் 3:20 மணிக்கு இந்த சந்திர கிரகணம் தொடங்கினாலும் கூட நமக்கு பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நேரமாக மாலை 6:26 மணியாக இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் முடிவுறக்கூடிய நேரமாக இரவு 7:54 மணியாக இருக்கிறது. பரணி, மகம், பூரம், பூராடம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தினால தோஷம் ஏற்படுகிறது. பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம் இந்த 5 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தினால தோஷம் ஏற்படுகிறது. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 7:54 மணிக்கு பின்னாலே தலையோடு குளித்து ஸ்நானம் பண்ணி அதற்கு பிறகாக கோயிலுக்கு சென்று சாந்தி, இந்த கிரகண சாந்தி என்று சொல்லுவோம், இந்த கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய நட்சத்திரம், பெயர், கோத்திரம், ராசி சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் இப்பொழுது மத்தியானம் 3:20 மணிக்கு தொடங்குகிறது என்று சொன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னமேயே, அதாவது பகல் 2 மணிக்கு முன்னமேயே உணவு உண்டு முடித்து விட வேண்டும். அதற்கப்புறம் எதையும் சாப்பிடக்கூடாது. அதே போல இரவு 7:54 மணிக்கு பின்னாலே வீடு எல்லாம் கழுவி விட்டு, அதே போல நன்றாக தலையோடு குளித்து விட்டு அதற்கப்புறம் உணவு உட்கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக வெளியே வரவே கூடாது. இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த கிரகணத்தினால என்ன நடைபெறுகிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து நம்முடைய பஞ்சாங்கங்களிலே முன்னமேயே கணித்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால வீடுகளிலேயும் தொழிற்சாலைகளிலேயும் பணிபுரியும் இடங்களிலேயும் கூட தர்பை, வீட்டு வாசலில் தர்பை வைக்கிறது, உணவுப் பொருட்கள், அரிசி பண்டங்களிலே தர்பை போட்டு வைப்பது, குடிக்கக்கூடிய நீரிலே தர்பை போட்டு வைப்பது, இப்படி எல்லா விஷயத்திலேயும் இந்த தர்பையை கையாண்டு வீடுகளிலே இந்த கிரகண காலத்தில் தர்பை போட்டு வைப்பதினாலே அந்த கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு ஒரு நல்ல வழிவகை ஏற்படுகிறது. ஆகையினாலே இந்த கேது கிரஸ்த சந்திர கிரகண காலத்தில் அனைவரும் நல்ல மந்திரங்களை, ஸ்லோகங்களை, நல்ல பாசுரங்களை எல்லாம் பாராயணம் செய்வோம். அதனுடைய மடங்கு பல மடங்காக உயர்கிறது. அப்படி பாராயணம் செய்வதனாலே நமக்கு நன்மை கிடைக்கிறது. அதனால் இந்த பாராயணம் செய்வது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டாயமாக பாராயணம் செய்வோம், பகவானை தியானிப்போம்,
பகவான் நமக்கு நன்மையை கொடுப்பான் என்பதாக சொல்லி சந்திர கிரகண காலத்தில் பகவானை வணங்குவோம். சந்திர கிரகணம் முடிவு பெற்ற பின்னாலே தலையோடு ஸ்நானம் பண்ணி கோயிலுக்கு சென்று வணங்கி வந்து நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொள்ளுவோம், சாந்தி செய்து கொள்ளுவோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹிந்த்.